பெர்ல்வின் பிவிசி மெட்டா பார்ட்னர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். பிவிசி மெட்டாவுடைய வெப்சைட்டில் நிறைய சேஞ்சஸ் அடிக்கடி வந்துட்டுருக்கிறத நாம் பார்க்குறோம். ஸோ அப்படி அந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடிய சேஞ்சஸில் முக்கியமான அப்டேட் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நாம் ஷார்ட்டாக பார்த்துடலாம். பழைய வெப்சைட்லேருந்து புது வெப்சைட் மாறும்போது நம்ம வேலெட்டில் இருக்கக்கூடிய பிவிசி மெட்டா எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா சிஸ்டம் டெபிட் பண்ணியிருந்தாங்க. அப்படி டெபிட் பண்ண பிவிசி மெட்டா சில இடங்களில் பார்த்திங்கன்னா புது வெப்சைட்டில் நமக்கு ரிசீவ் ஆகிருந்தது. அதை பற்றி ஒரு வீடியோவில் நாம் ஆல்ரெடி தெளிவாக பார்த்தாச்சு. எதெல்லாம் ரிசீவ் ஆகிருக்குது, எதெல்லாம் ரிசீவ் ஆகலை அப்படிங்கிறத நாம் பார்த்தோம். ஸோ ரிசீவ் ஆகாத பிவிசி மெட்டா எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, யூசர் வேலெட்டில் இருக்கக்கூடிய பிவிசி மெட்டா நமக்கு ரிசீவ் ஆகாமல் இருந்துச்சு. அதே போல் யூஎஸ்டிடி வேலெட்டில் இருக்கக்கூடிய அந்த யூஎஸ்டிடி நமக்கு ரிசீவ் ஆகாமல் இருந்துச்சு. ஸோ இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா நமக்கு ரிசீவ் ஆகாமல் இருந்துச்சு. ஸோ இப்போ நேற்று பார்த்திங்கன்னா 14ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2024 யூசர் வேலெட்டில் இருக்கக்கூடிய பிவிசி மெட்டா நமக்கு டோக்கன் ஃபார்மிங் பேஜில் ரிவார்டு வேல்யூவாக ரிசீவ் ஆகிருக்கு. அதே போல் யூஎஸ்டிடி வேலெட்டில் இருந்த யூஎஸ்டிடி எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு சீடு ஃபண்டிங் பேஜில் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாக்கிங் ஆகிருக்குது. அதாவது டோக்கன் ஸ்டாக்கிங்கில் ஆட் ஆகிருக்கு. அது எப்படி நாம் பார்க்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு யூசர் வேலெட்டில் இருக்கக்கூடிய பிவிசி மெட்டா எங்கே ரிசீவ் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா பழைய வெப்சைட்டோட டேஷ்போர்டு. இந்த டேஷ்போர்டில் எனக்கு யூசர் வேலெட்டில் இந்த வேலெட்டில் பார்த்திங்கன்னா 86.9542 பிவிசி மெட்டா இருந்துச்சு. ஸோ இது புது வெப்சைட்டாக அப்டேட் ஆகும்போது இந்த பிவிசி மெட்டா எல்லாமே பார்த்திங்கன்னா சிஸ்டம் டெபிட் பண்ணியிருப்பாங்க. எல்லாருக்குமே டெபிட் பண்ணியிருப்பாங்க. இந்த பிவிசி மெட்டா இன்னும் நமக்கு ரிசீவ் ஆகாமல் இருந்துச்சு. நேற்று பார்த்திங்க அப்படின்னா இந்த யூசர் வேலெட்டில் இருந்த பிவிசி மெட்டா நமக்கு ரிவார்டு வேல்யூவில் ஆட் ஆகிருக்கு. அதை எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ டோக்கன் ஃபார்மிங் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா ரிவார்டு ஸ்டேட்டஸ் அப்படின்றக்கும் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா டோக்கன் ஃபார்மிங்க்கான ரிவார்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு ரிசீவ் ஆகும். ஸோ இதில் சூஸ் ஆப்ஷன் அப்படின்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன் காட்டும். இதில் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தெரியும் நம்மளுடைய அந்த யூசர் வேலெட்டில் இருக்கக்கூடிய பிவிசி மெட்டாவை இந்த ரிவார்டு வேல்யூவில் நமக்கு ஆட் ஆகிருக்கும். ஸோ இப்போ இதில் இந்த டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா 14 ஏப்ரல் 2024 ஃப்ரம் பிவிசி வேலெட்லேருந்து 86.9542 பிவிசி மெட்டா கிரெடிட் ஆகிருக்கு அப்படிங்கிறது இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. இந்த 86 பிவிசி மெட்டாவும் பார்த்திங்க அப்படின்னா ரிவார்டு வேல்யூவில் ஆட் ஆகிருக்கும். இந்த ரிவார்டு வேல்யூலேருந்து நமக்கு தேவை அப்படின்னா கனெக்டட் வேலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு டெம்பரவரியாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதை கூடிய சீக்கிரத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணுவாங்க. அப்படி ஓப்பன் பண்ணும்போது இந்த ரிவார்டு வேல்யூவை நாம் ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு டைரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா டோக்கன் ஃபார்மிங் இந்த ரிவார்டு வேல்யூவை நாம் டைரெக்டாக டோக்கன் ஃபார்மிங் பண்ணிக்க முடியும். இதில் பார்த்திங்க அப்படின்னா 14 ஏப்ரல் 2024 நேற்று 86 பிவிசி மெட்டா ரிவார்டு வேல்யூவில் டைரெக்டாக கிரெடிட் ஆகிருக்கு. ஸோ அதே பிவிசி மெட்டா தான் எனக்கு யூசர் வேலெட்லேருந்து இந்த வேலெட்லேருந்து டெபிட் பண்ணியிருக்காங்க. அது அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட்டு கூட வித்தியாசம் வராமல் டைரெக்டாக நமக்கு ரிவார்டு வேல்யூவில் கிரெடிட் ஆகிருக்கு. ஸோ அதே போல் யாரெல்லாம் யூஎஸ்டிடி வேலெட்டில் யூஎஸ்டிடியாக வச்சுருந்தீங்களோ அவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா டைரெக்டாக டோக்கன் ஸ்டாக்கிங்கில் சீடு ஃபண்டிங் ஆகிருக்கும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா டிரான்சாக்ஷன் டீட்டெயிலில் கொடுத்துருப்பாங்க. 14 ஏப்ரல் 2024 62 பிவிசி டோக்கன் ஸ்டாக்கிங்கில் ஆட் ஆகிருக்கு. ஸோ யூஎஸ்டிடி வேலெட்டில் இருக்கக்கூடிய அந்த யூஎஸ்டிடி எல்லாமே பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டோக்கன் ஸ்டாக்கிங்கில் நமக்கு பிவிசி மெட்டாவாக ஆட் ஆகிருக்கும். ஸோ யாரெல்லாம் யூஎஸ்டிடி வேலெட்டில் யூஎஸ்டிடி வச்சுருந்தீங்களோ அவங்க எல்லோரும் டோக்கன் ஸ்டாக்கிங் செக் பண்ணுங்கள். ஸோ அது பிவிசி மெட்டாவாக உங்களுக்கு ரிசீவ் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி யூசர் வேலெட்டில் இருக்கக்கூடிய பிவிசி மெட்டா எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா டெபிட் பண்ண பிவிசி மெட்டா எல்லாமே நமக்கு இப்போ ரிவார்டு வேல்யூவில் ரிசீவ் ஆகிருக்கு. அதே போல் யூஎஸ்டிடி வேலெட்டில் இருக்கக்கூடிய யூஎஸ்டிடி எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு சீடு ஃபண்டிங்கில் டோக்கன் ஸ்டாக்கிங்கில் பிவிசி மெட்டாவாக நமக்கு ஆட் ஆகிருக்கு. ஸோ இப்போ பழைய வெப்சைட்லேருந்து டெபிட் பண்ண எல்லா பிவிசி மெட்டாவும் யூஎஸ்டிடியும் நமக்கு புது வெப்சைட்டில் கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா ரிசீவ் ஆகிடுச்சு. சிஸ்டம் சைட்லேருந்து எந்த பெண்டிங்குமே இப்போதைக்கு இல்லை. எல்லா பிவிசி மெட்டாவும் யூஎஸ்டிடியும் நமக்கு புது வெப்சைட்டில் பக்காவாக ரிலீஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. வெப்சைட்டில் இன்னும் பார்த்திங்க அப்படின்னா சில அப்டேட் நடக்கிறதுனால சில டிரான்சாக்ஷனை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த அப்டேட்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வழக்கம் போல் நாம் பிவிசி மெட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். என்னென்ன டிரான்சாக்ஷன்லாம் டிசேபிளில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ரிவார்டு வேல்யூவை கனெக்டட் வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஆப்ஷன் டிசேபிள் பண்ணி வச்சுருக்காங்க. டெக்னிக்கல் அப்டேட் போயிட்டுருக்கிறதுனால இப்போதைக்கு
பிவிசி மெட்டாவை ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு, அதாவது கனெக்டட் வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கூடிய சீக்கிரத்தில் இந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணுவாங்க. ஸோ அதேபோல் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபார்மிங் வாலெட்டில் நமக்கு நம்மளுடைய டிபி வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே வந்து ரிசீவ் ஆகிட்டுருக்கு. ஸோ அதையுமே நாம் ரெடி பண்ணோம் அப்படின்னா கூடிய சீக்கிரத்தில் இதை வந்து எனேபிள் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இதை டெம்பரவரியாக வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் இது வந்து இந்த ரெடீம் ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகும் அப்படிங்கிறது இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதே போல் சீடு ஃபண்டிங் வெப்சைட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இதே போல் சில டிரான்சாக்ஷனை டிசேபிள் பண்ணி வச்சுருக்காங்க. இது எல்லாமே கூடிய சீக்கிரத்தில் ரிலீஸ் ஆகும்போது பிவிசி மெட்டாவில் ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ அது வரைக்கும் நாம் வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு வழக்கம் போல் பிவிசி மெட்டாவுடைய வெப்சைட்டில் சீடு ஃபண்டிங், டோக்கன் ஃபார்மிங் வந்து பண்ணிக்க முடியும். சில டிரான்சாக்ஷனை வந்து டெக்னிக்கல் அப்டேட் நடக்கிறதுனால புதுசாக நிறைய விஷயங்கள் வந்து கொண்டு வரதுனால டிசேபிள் பண்ணி வச்சுருக்காங்க. அது கூடிய சீக்கிரத்தில் எனேபிள் ஆகும்போது எல்லா டிரான்சாக்ஷனும் நமக்கு நார்மலாக நடக்கும். ஸோ அது வரைக்கும் நாம் வெயிட் பண்ணலாம். இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.